அனைவருக்கும் எனது பணிவின் வணக்கங்கள். தற்போது நாடு என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு அனைவருக்குமே தெரியும். என்னோட சேனல் மூலம் நான் உங்கள்கிட்ட எல்லாம் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, இளைஞர்கள் மத்தியில் விஜய் மூலம் ஒரு எழுச்சி வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கு. ஏன் விஜய்க்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு எப்படியாவது அவரை சிஎம் ஆக்கி அரசியல்னால் என்ன, அதில் வர்ற எதிர்ப்புகள் என்ன, அதில் வர்ற கஷ்டங்கள் என்ன, பொருளாதார ரீதியாக என்னெல்லாம் கஷ்டங்கள் வருது, எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை அவருக்கு கொடுங்க. அவர் மட்டும் அதை புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. இளைஞர் சமுதாயம் அத்தனை நம்ம தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த இளைஞர்கள் சமுதாயம் அத்தனையுமே நிச்சயமாக உணர்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுப்போம். தயவு செஞ்சு அவங்கள ஒரு மூடி கவர் பண்ணி அப்படியே நம்ம இவ்வளோ வருஷமாக கொண்டு வந்துட்டோம். இப்போ அவங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது தேவை. அதனால் தயவு செஞ்சு விஜய் அவங்க சிஎம் ஆகிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுங்க. அவருக்கு அந்த நாட்காலியை கொடுங்க நீங்கள். அதனால் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்லை, விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிகிட்டு இருக்க அத்தனை இளைஞர்கள் இளைஞிகள் அவ்வளோ பேருக்கு மக்கள் பொதுமக்கள் அவ்வளோ பேருக்குமே அரசியல்னால் என்ன அந்த புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என்னோட ஒரு வேண்டுதலாக இருக்காது, வேண்டுகோளாக இருக்காது. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதனால் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. தடை போடாதீங்க. நீங்கள் தடை போட்டிங்கன்னா அதோட வீரியம் அதிகமாகுமே ஒழிய குறையாது. தேவையில்லாமல் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறம் தேர்தல் வந்தால் 234 தொகுதிகளில் அழுதாபாலையில் விஜய் ஜெயிச்சு வந்தால் என்ன பண்ண முடியும் உங்களால்? இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சது, நீங்கள் காலேஜ் கொடுத்தீங்க, அதில் பசங்க படித்தாங்க, லேப்டாப்பு சைக்கிள் இந்த மாதிரி எத்தனையோ இது காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லா வசதி ஸ்காலர்ஷிப் முதல் கொண்டு இடஒதுக்கீடு முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. யாரும் இல்லைன்னு மறுக்கலை. எல்லாத்துலேயும் படிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி ஐடி கம்பெனி நீங்கள் கொண்டு வந்து இதுலேயே போய் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே மறுக்கப்படலை. ஆனால் பொதுமக்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குற அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம். இது பெரிய ஒரு இது கிடையாது. இப்போ வீட்டு வரி, தண்ணி வரி, ரெஜிஸ்ட்ரேஷன் வரி, மின்சார வரி எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டு 1000 ரூபா கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்? நீங்களே சொல்லுங்கள். சரி, இலவச பேருந்து அது ஓகே, பரவாயில்ல. ஆனால் நான் சொல்கிறது மக்களோட அடிப்படை தேவை. ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது 400% இருக்குன்னு ஒரு அறிவு சார்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அராஜகம். நினச்சா ஒரு ஆளை வெட்டணுன்னா கூட்டம் கூட்டமாக அருவாளை எடுத்துகிட்டு ஓடி ஓடி வெட்டுறாங்க. இது எல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியல? ஆளுங்களை பிடிச்சிங்களா, அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாச்சுன்னா உடனே நீங்கள் கடுமையான தண்டனையை கொடுத்துருங்க. அப்போ பயப்படுவாங்கல்ல. அதே மாதிரி போதை கலாச்சாரம். நீங்கள் விற்கிறவனை பிடிக்கிறீங்க, எங்கேயோ ஒருத்தர் விற்றுட்ருப்பா அவனை பிடிக்கிறீங்க, ஆனால் மெயினான ஆள் எங்கே இருக்கான்னு தேடியே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே. இவ்வளவும் தான் மக்கள் உங்கள் மேலே வெறுப்பு கொண்டு வர்றதுக்கான காரணம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரியான புரிதல் வேணுங்கிற நிலையில் நம்ம கொடுக்கணுங்கிற நிலையில் நம்ம இருக்கிறோம், தேவைங்கிற நிலையில் அவங்க இருக்காங்க. தயவு செஞ்சு விஜய் அவரை சிஎம் ஆக்கிறதுக்கான வழிமுறையை செஞ்சு கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டை மேலும் மேலும் வன்முறை இதுகளுக்கு ஆளாக்கிறாதீங்க. உங்கள் எல்லாரோட கால்களிலே விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தமிழகத்தை காப்பாற்றுங்க, இளைஞர்களை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.